ஓம் சாந்தி. நான் இந்த சரீரத்தில் இரு புருவங்களுக்கு மத்தியில் வீற்றிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களை சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருக்கின்ற ஆத்மா. பிராமணனாகிய நான் ஆன்மீக தந்தையை அறிந்திருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது ஞானத்தை பெறுகின்ற ஆத்மா. தந்தை வந்து அவருடைய அறிமுகம் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடைப்பற்றி அறிமுகத்தை சங்கமிகத்தில் ஒரே ஒரு முறை அளிக்கின்றார். நான் தந்தையின் மூலம் முக்தி, ஜீவன் முக்தி ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலம் மீண்டும் தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலம் ஞானத்தை பெற்று பாக்கியத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் சிந்தனை கடலை கடைவதற்கான உயர்ந்த புத்தியுடைய ஆத்மா. நான் முந்தைய கல்பத்தைப் போலவே ஞானத்தை மீண்டும் பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக ராஜயோகத்தை கற்று பலனை பெறுகின்ற ஆத்மா. நான் தாரணை செய்து மற்றும் சேவிக்கின்ற ஆத்மா. நான் ஆன்மீக படிப்பில் ஈடுபடுகின்ற ஆத்மா. நான் புத்திசாலியாக இருந்து ஆன்மீக சம்பாத்தியத்தில் ஈடுபட்டு விடுகின்ற ஆத்மா. நான் இந்த ஆன்மீக படிப்பை படித்து சேவையில் ஈடுபட்டு விடுகின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்து தாரணையில் ஈடுபட்டு விடுகின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி நடந்து மிகவும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. சிவபகவான் தான் என்னுடைய தந்தையாக, ஆசிரியராக, குருவாக இருக்கின்றார். ஆகையால் நான் ஸ்ரீமத் படி நடக்கின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் மீது நிச்சயம் வைத்திருப்பதால்
தந்தைதான் பொறுப்பாளி என்று புரிந்திருக்கின்ற ஆத்மா. நான் முழுமையாக நிச்சயம் கொண்டு கருமாதி நிலையை அடைகின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையின் ஸ்ரீமத் என புரிந்து கொண்டு நடப்பதால் தவறானது நேரானதாக ஆகிவிடுகின்றது. சிவத்தந்தையின் நினைவிலிருந்து அநேகரை விட முன்னால் செல்கின்ற ஆத்மா. நான் அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தை புரிய வைப்பதன் மீது கவனம் செலுத்துகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆகின்ற ஆத்மா. நான் எல்லையில்லாத தந்தை மூலமாக சோழியிலிருந்து வைரமாக ஆகின்ற ஆத்மா. தந்தை மூலமாக நான் ஞான செல்வத்தினால் பையை நிரப்பிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் மாயையிடம் எச்சரிக்கையாக இருக்கின்ற ஆத்மா. ஆத்மாவினுடைய அனாதி மற்றும் ஆதி ஆகிய இரண்டு காலங்களின் உண்மையான சுரூபம் தூய்மையாகும். எனவே அனாதி ஆதி உண்மையான ரூபத்தில் நான் தூய்மையான ஆத்மா ஆவேன் என்ற இந்த சங்கல்பத்தை மட்டும் செய்கின்ற ஆத்மா. நான் யாரை பார்த்தாலும் அவர்களுடைய உண்மையான ரூபத்தை பார்க்கின்ற ஆத்மா. நான் உண்மையை உணர்ந்து சம்பூர்ண தூய்மையாகி முதல் தரமான ஏர் கண்டிஷன் டிக்கெட்டிற்கான அதிகாரியாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் புத்திசாலியாகி உண்மையான சேவையில் ஈடுபடுகின்ற ஆத்மா. பொறுப்பாளர் ஒரு தந்தையாவார். ஆகையால் நான் நிச்சயத்தில் ஆடாது இருக்கின்ற ஆத்மா. நான் ஞான மனனம் செய்து தந்தையின் ஒவ்வொரு அறிவுரை மீதும் கவனம் செலுத்துகின்ற ஆத்மா. நான் சுயம் ஞானத்தை தாரணை செய்து மற்றவர்களுக்கும் கூறுகின்ற ஆத்மா. என்னுடைய அனாதி ஆதி உண்மையான ரூபத்தை உணரக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மா. மாயை அருகில் வர முடியாதபடி நான் பரமாத்மாவின் ஆசீர்வாதங்களினால் என்னுடைய பையை
நிறைத்துக் கொள்கின்ற ஆத்மா. நான் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தியின் ஸ்திதியின் அனுபவத்தை செய்கின்ற ஆத்மா. இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து முழு நாளிலும் அதை ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.